கேரளாவில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தில் பார் ஊழியர்கள் இருவர் படுகாயமடைந்தனர். எர்ணாகுளத்தில் உள்ள கடவந்திராவில் உள்ள மது பாரில் 4 பேர் காரில் வந்து மது அருந்தியுள்ளனர். பின்னர் மது போதையில் பார் ஊழியர்களுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இவர்களை சமாதானம் செய்ய பார் மேலாளர் முயன்றபோது மது போதையில் இருந்த கும்பல் திடீரென துப்பாக்கியால் சுட்டதில் ஊழியர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு போலி துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்துஸ்தான் மக்கள் சேவை இயக்கத்தின் தலைவரான லோட்டஸ் மணிகண்டன் என்பவர் போலி துப்பாக்கியுடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். இதையடுத்து அவரை தடுத்து நிறுத்தி போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் துப்பாக்கி லைசன்ஸ் வழங்குமாறு கோரிக்கை மனு வழங்க வந்ததாக அவர் தெரிவித்தார். பின்னர் அவரை போலீசார் அனுமதித்த நிலையில் கோரிக்கை மனுவை வழங்கிவிட்டு அவர் சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.